கபிலரோட குரல் படையோட சேர்த்து செம்பனையும் சாச்சிடுச்சு. தனி ஒரு ஆளா கபிலர் மட்டும் தேர்ல ஏறி தன்னோட பயணத்தை மேற்கொண்டாரு. கபிலர் துணிச்சலால பாறை அளவிடணும்னு முடிவு செஞ்சு வேட்டுவன் பாறை வழியா மேல ஏற எங்கிருந்தோ வந்த நீலன் இப்ப அவரோட இணைஞ்சு கொண்டான். இதுவரைக்கும் கபிலருக்கு பிடிபடல நீலனோட வருகை தற்செயலா இல்ல ஏற்பாடு செஞ்சதான்னு. ஆனா நீலனுக்கு பிடிபட்டுருச்சு. கபிலரோட காலில் ஏற்பட்டிருக்க தசைப்பிடிப்பு நேரம் ஆக ஆக வலிய கூட்டும். அது மட்டும் இல்லாம நம்ம நடந்து போயிட்டு இருக்கிற இந்த இடத்துல ஆபத்துகளும் அதிகம். அதனால கபிலர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவரை சீக்கிரமா நடக்க வச்சு தன்னோட குடிலுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு முடிவு செஞ்சான். அந்த சமயம்தான் வானத்துல பறவை கூட்டம் வரிசையா தன்னோட கூடுக்கு திரும்பி போயிட்டு இருக்கிறதையும் கவனிச்சான். இரவு தன்னோட வாசற் கதவுகளை திறக்க போகுதுன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. பசுவோட மடியில இரவு பால் சுரக்கிற நேரம் தொடங்கிருச்சு. மண்ணை பார்த்து நடக்கிற அளவுக்கு வெளிச்சம் இன்னும்